கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM. இது தேநீர் கடை. தேநீர் கடையில வாரம் ஒரு அற்புதமான ஆளுமைய சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அந்த ஆளுமை யார் தெரியுமா? சிறுகதை செல்வர், கவிமாமணி, கவிச்சிகரம் போன்ற ஏராளமான விருதுகளுக்கு சொந்தக்காரர். இன்னொரு வானம், இன்னொரு நிலவு, முகவரி தேடும் காற்று, வாழ்க்கை வாழ்வதற்கே, கரையேறும் மலைகள், வாழ்க்கை என்னும் கவிதை, விடிவெள்ளி போன்ற 40ற்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியர். மராட்டி பேசும் மும்பையில் வாழ்ந்தாலும் தமிழ் பணியில் தொடர்ந்து இயங்கி வரும் தமிழறிஞர் கவிமாமணி ரஜகை நிலவன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேக்குறாங்க நம்ம ஆர்ஜே டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மகிழ்ச்சிங்க சார். ஒரு கவிஞர், ஒரு நாவலாசிரியர் அப்படிங்கறதுக்கு முன்னாடி ரஜகை நிலவன்கிறவரு யாருன்னு சொல்லுங்க. அப்படியே உங்களோட இளமை பருவம், கல்வி பத்தி எல்லாம் சுருக்கமா சொல்லுங்க சார். நாஞ்சில் நாடும் நெல்லையும் நஞ்சையும் புஞ்சையும் கலந்த ஆறுகளோடு ஓடித்திரிந்த அந்த ரஜகிருஷ்ணாபுரம் என்ற ஊரிலே ஆடிப்பாடி தெரிந்த காலம்தான் என்னுடைய இளமை காலம். அது உண்மையிலே ஒரு பெரிய கனா காலம் என்று கூட சொல்லலாம். இன்னும் அது ஒரு வட்டாம்பூச்சி காலம் என்று கூட என்னால் சொல்ல முடியும். படிப்பு, விளையாட்டு, அப்பாவோடு விவசாயம், அம்மா பெரியம்மாவோடு பக்கத்தூர் திருவிழாக்கள், வீட்டுப்பாடம், இவைகளை தவிர நாளையை பற்றி எதையும் கனவு காணாத நட்சத்திரங்களோடும் நிலாக்களோடும் பேசிக்கொண்டிருந்த காலம். அந்த இளமை காலம் மிகவும் மகிழ்ச்சியான காலம். ஊரிலே இருந்த ஒரு சிறிய நூலகத்திலே எழுதுபவர்கள் எல்லாம் ஏதோ தேவலோக புனிதர்கள் என்று எண்ணியிருந்த காலகட்டத்திலே அந்த நூலகத்திலே தொடர்கதை, காமிக்ஸ் மற்றும் வரலாற்று நாவல்களையும் துப்பறியும் தேவனையும் இரவு பகலாக படித்த காலங்கள் தான் அந்த இளமை காலங்கள். இரவிலும் பகலிலும் எப்போதும் விளையாட்டு, மகிழ்ச்சி, சந்தோஷம், மழையில் நனைதல், பேப்பர் படகு விடுதல், இப்படி நிறைய மகிழ்ச்சியான காலங்களை கொண்டது என்னுடைய இளமை காலங்கள். அந்த ஒரு சிறிய ஊரிலே ஒரு சிறிய தேவாலயத்திலே தினமும் காலையிலும் மாலையிலும் தேவாலய பணிகள் செய்வதும், அந்த ஊரிலே இருந்த நட்புகளோடு சில நேரங்களில் திருட்டு மாங்காய் பறிக்க போன காலங்களும் உண்டு. அவ்வாறு இருந்த ஜார்ஜ் சந்திரன் என்பவர்தான் அந்த சந்திரன் நிலவனாக மாறி ரஜகிருஷ்ணாபுரம் என்ற ஊர் ரஜகையாக சுருங்கி ரஜகை நிலவனாக மாறியுள்ளது. என்னுடைய இளமை காலம் மிகுந்த மகிழ்ச்சியான காலம் தான். அழகுங்க சார். உண்மையிலே நீங்க சொல்ற போது நானே அங்க போயிட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு உணர்வு வருது. இளமையா கரெக்டா இளமையா அப்படியே அனுபவிச்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். சார், உங்களுக்கு சிறுகதை எழுதுற ஆர்வம் எப்ப வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. அதாவது எழுதுறவங்க எல்லாருமே ஏதோ வேற்றுலகத்தில் இருந்து வந்தவர்கள். அவர்களுடைய எழுத்தை நாம் படிக்கத்தான் முடியும் அல்லது நமக்கு எழுத வருமா என்று சந்தேகத்திலே பல காலங்களாக ஏறக்குறைய கல்லூரி காலம் வரைக்கும் புத்தகங்களையும் மாத நாவல்களையும் தேடி தேடி படித்ததோடு தவிர எழுத வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களெல்லாம் எழுதும் போது ஒவ்வொரு கதாசிரியர்கள், ஒவ்வொரு சிறுகதை எழுத்தாளர்கள், ஒவ்வொரு கவிஞர்கள், அவர்களுடைய பெயர்கள் இவ்வளவு தெளிவாக நமக்கு புரிய வரும்போது வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற கேள்வி அடிக்கடி என்னுள்ளே எழுந்தது உண்டு. எழுதுபவர்கள் அவர்கள் காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக பேசப்படுகிறார்கள். அந்த காலகட்டத்தை அல்லது நான் அவ்வாறு என்னுடைய இடத்தை எவ்வாறு நிரப்பப் போகிறேன், எனக்கு பிறகும் என்னுடைய புத்தகங்கள் பேச வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்த சிறிய ஒரு சிறுகதை தீப்பொறிதான் என்னை முதலில் எழுத ஆரம்பித்தது. என் ஊரை பற்றி, என்னுடைய இளமையில் நான் மும்பைக்கு வந்துவிட்டு திரும்பி போனால் எப்படி இருக்கும், எப்படி மாற்றங்கள் இருக்கும் என்ற கொஞ்சம் கனவுகளோடு நான் என்ற சிறுகதையை தான் முதலில் ஆரம்பித்தேன். அது மிகவும் பரபரப்பாக மும்பையிலே பேசப்பட்டது. அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததால் தொடர்ந்து நான் அன்றாடம் சந்தித்த ஒரு சில சம்பவங்களை வைத்து அல்லது வாசித்த ஒரு சில செய்திகளை வைத்து இதை இப்படி ஒரு சிறுகதையாக உருவாக்கலாம் அல்லது நாவலாக உருவாக்கலாம் என்ற ஒரு முயற்சியோடு செய்ய ஆரம்பித்ததுதான் முதலில் நான் சிறுகதை எழுத ஆரம்பித்தது. என்னுடைய சிறுகதைகளை வாரந்தோறும் மும்பையில் உள்ள தினசரி பத்திரிகைகள் ரெகுலராக பிரசுரிக்க ஆரம்பித்தது. அதனால் எனக்கு இந்த வாரம் கண்டிப்பாக இந்த இதழுக்கு அனுப்ப வேண்டும், தினபூமிக்கு அனுப்ப வேண்டும், மராட்டிய முரசிற்கு அனுப்ப வேண்டும், தமிழ் போஸ்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற உந்துதலும் என்னோடு சேர்ந்து வர அடிக்கடி எழுத ஆரம்பித்தேன்.
எழுத எழுத சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற கூற்றுக்கு இணங்க என்னுடைய சிறுகதைகள் வடிவங்கள் எடுத்தன. உண்மையிலே பல பல விருதுகளையும் பெற்று தந்தன. அதிலே மகிழ்ச்சி அடைந்துதான் திரும்பவும் கண்டிப்பாக மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற கேள்வியோடு நானும் என்னை நிலைநிறுத்தி விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எழுத ஆரம்பித்தேன். அட்டகாசம் சார். சார், மராத்தி மொழி பேசக்கூடிய மும்பைல இருந்துகிட்டு சுமார் 40 நூல்களுக்கு மேல எழுதி குவிச்சிருக்கீங்களே, இது எப்படி சாத்தியமாச்சு உங்களுக்கு? இது நீங்க கேட்கிற கேள்வி மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஒரு மனிதன் தமிழன், அவன் உலகத்திலே மராத்தி மொழி பேசும் மும்பையிலே மட்டுமல்ல, கடல் கடந்து வேறு உலகங்களுக்கு சென்றாலும் தன்னுடைய இச்சை அல்லது தன்னுடைய ஆசைகளை எளிதில் ஆர்வம் உள்ளவர்கள் தீர்த்து கொள்வார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், கீதா பென்னட் எல்லாம் ஈவன் அமெரிக்காவில் இருந்து கூட எழுதி கொண்டிருந்தார்கள். நாம் எங்கிருக்கிறோம் அல்லது நம்மை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதை விட நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆர்வம்தான் என்னை இத்தனை நூல்களையும் எழுத உண்மையிலே தூண்டியது என்று சொல்லலாம். அதற்கு பல காரணங்கள் நான் சொல்ல வேண்டும் என்றால், வேலை செய்த இடங்களில் கண் முன்னால் காண்கின்ற சில செய்திகள் அல்லது சில நடவடிக்கைகளை வைத்துக் கொண்டு நாம் அதில் எவ்வாறு எழுதலாம். இன்றைய தினசரி பேப்பரிலே இவ்வாறு ஒரு செய்தி வந்திருக்கிறது, இதை எப்படி ஒரு சிறுகதையாக நாம் உருவாக்கலாம் என்ற ஒரு கேள்விக்குறிகளோடு ஆர்வத்தோடு எழுத ஆரம்பித்து எழுதி கொண்டே இருந்தேன். அப்புறம் தமிழ் போஸ்டிலே ஏறக்குறைய தமிழ் போஸ்ட் என்ற மும்பையில் வந்து கொண்டிருந்த அந்த புத்தகத்திலே, வார புத்தகத்திலே என்னுடைய முகவரி தேடும் காற்று சரியாக 52 வாரங்கள் நாவலாக தொடர்கதையாக வந்தது. இவ்வாறு என்னுடைய எழுத்துக்கள் பிரசுரிப்பதற்கு வாய்ப்பாக இருந்ததால் எனக்கு எழுதக்கூடிய ஆர்வங்களும் வந்ததனால் என்னை சுற்றி இருக்கும் மக்கள் யார் என்பதை விட எனக்கு இருந்த ஆர்வம் என்னை எழுத தூண்டியது என்றே கூறலாம். அருமைங்க சார். இத்தனை நூல்கள் எழுதியிருக்கீங்க, அதுக்கான வரவேற்பும் நல்லா இருக்கவும் உங்களுக்கு இன்னும் தொடர்றதுக்கு ரொம்ப சாத்தியமா இருந்தது இல்லைங்களா? ஆமாமா, அது ஏறக்குறைய பிரதேக நிலவன் என்றால் இன்று மும்பையிலே கண்டிப்பாக தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லோருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு என்னுடைய எழுத்துக்கள் என்னை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்தது, தமிழ் மக்களுக்கு என்னை தெரிய வைத்தது. அதுவே எனக்கு என்னுடைய தமிழ் அன்னையின் ஊட்டம் அல்லது தமிழ் என்னை ஊட்டுவித்தாள் என்றே சொல்ல முடியும். அருமை அருமைங்க சார். சார், உங்களோட கதைகள் கவிதைகள் எல்லாம் எப்படி எந்த மாதிரி இருக்கும்? நீங்க எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் பத்தி சொல்லுங்க. என்னுடைய கதைகள் எல்லாமே வித்தியாசமாகவே இருக்கும். ஏறக்குறைய என்னுடைய கவிதைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சில காதல் கவிதைகள் கூட இருக்கலாம். காதல் கவிதைகளிலே கூட கான்ட்ராஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது முரண்பட்டு இருக்கக்கூடிய காதலெல்லாம் நாம் நேரடியாகவே பார்த்திருக்கிறோம் அல்லது செவி வழியாக கேட்டிருக்கிறோம். அந்த மாதிரி கவிதைகளில் இருந்து ஒரு பூ எவ்வாறு விரிந்து தன்னை வெளிப்படுத்தி மனத்தை வீசுகிறது, தென்றலோடு நம்முடைய நாசிக்கு கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்ததால்தான் நான் பூக்கும் நேரம் என்ற அந்த ஒரு கவிதை புத்தகத்தை கூட எழுத முடிந்தது. இவ்வாறு சிறிய சிறிய விஷயங்கள் நமக்கு தோன்றுகின்ற விஷயங்கள். இதிலே என்னுடைய கவிதைகள் ஏறக்குறைய சாந்தமாக இருக்கலாம். சில கவிதைகள் இருக்கின்ற கேடுகளை தட்டி கேட்கின்ற கவிதைகளாக இருக்கலாம். என்னுடைய முகவரி தேடும் காற்று என்ற நூலிலே, அந்த நாவலிலே நீங்கள் பார்த்தால் ஒரு தனி மனிதன், பணக்கார பையன், நினைத்தால் எல்லா கதவுகளை திறந்தாலும் கார் வந்து நிற்கக்கூடிய அந்த தன்வந்தருடைய மகன் தான் தன்னுடைய காலில் நிற்க வேண்டும், தன்னுடைய அப்பா பெயரிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று வீட்டிலே ஏறக்குறைய சண்டையிட்டுக் கொண்டு வெளியேறுகிறார். கையிலே ஒரு காசு இல்லாமல் வெளியே வந்து எவ்வாறு வாழ்க்கையிலே உயர பறக்கிறான் என்பதைத்தான் அதிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். இவ்வாறு என்னுடைய கதைகளும் சரி கவிதைகளும் சரி வித்தியாசமான கோணங்களிலே இருக்கும் என்று என்னால் கூற முடியும். சரி, இந்த மாதிரி நீங்க முரணா எழுதுற போது அதற்கான விமர்சனங்கள் எதுவும் வந்திருக்குங்களா? நான் அதற்காகத்தான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது நீ இந்த நேரத்தில் இவ்வாறு எழுதுகிறாய், இந்த நேரத்தில் இவ்வாறு எழுதுகிறாய், இவ்வாறு ஏன் முரண்பாடுகளாக செய்கிறாய்? கடவுளை எங்கே என்று கேட்கும் போது காற்றிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், நீ பார்க்கும் இடமெல்லாம் இருப்பான் என்று கடவுளை பற்றி சொல்லிவிட்டு இங்கே கடவுளை யார் கண்டார்? ஒரு ஏழை மகனுக்கு செலவு செய்யாத ஒரு மனிதன் தேவாலயத்திலே இத்தனை காணிக்கை போடுகிறான். ஆலயத்திலே கொண்டு பணத்தை கொட்டுகிற ஒரு பணக்காரன் ஆலயத்தின் வெளியிலே இருக்கின்ற வாசலில் இருக்கின்ற ஒரு பிச்சைக்காரனுக்கு 5 வாசல் போட மறுக்கிறான்.
இங்கே கடவுள் எங்கே என்று முரண்பட்டு எழுதும்போது நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள், ஏன் இவ்வாறு முரண்பாடாக எழுதுகிறாய் என்று. நான் காணும் காட்சிகளை எழுதுகிறேன். நான் பார்க்கும் செயல்கள் அல்லது நான் பார்க்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். ஒரு சன்னியாசியை பார்க்கும்போது அவரிடம் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே கடவுள் தான் தன்னுடைய தேவைக்காக இவ்வளவு கொட்டுகிற மனிதர்கள், ஒரு ஏழை பிச்சைக்காரனுக்கு 5 ரூபாய் போட முடியாமல் கையை காட்டிவிட்டு செல்கிறார்கள். இந்த மாதிரி முரண்பாடுகளை சந்திப்பதால் தான் என்னுடைய கவிதைகள் அல்லது எழுத்துக்கள் முரண்பாடுகளாக இருக்கிறது என்பதை நிறைய பேர் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதற்கு நான் சரியான விளக்கங்களும் கொடுத்திருக்கிறேன். அருமைங்க சார். சார், நீங்க நிறைய விருதுகள் வாங்கி இருக்கிறதா சொன்னீங்க. அப்படி நீங்க வாங்கின விருதுகள்ல உங்களோட மனசை கவர்ந்த விருதுன்னு எதை சொல்லுவீங்க? நான் வாங்கின மிகப்பெரிய விருது என்று சொல்ல வேண்டும் என்றால், சென்னை தமிழ் சங்கத்திலே பாரதி புலவர் என்ற அந்த விருதை தான் மிக பெருமையாக கருதுகிறேன். ஏறக்குறைய எனக்கு ஓராண்டு பிடித்தது. அந்த திருக்குறளுக்கு ஒரே ஒரு வான் சிறப்பு என்ற திருக்குறளுக்கு அழகான விமர்சனம் தந்து அவை எவ்வாறு இருக்கிறது என்று கலைஞரும் வரதராசனும் இன்னும் பலரும் அதற்கு உரை எழுதினார்களே, அதைவிட நான் எவ்வளவு அழகாக விரிவாக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக, அவர்கள் வாசித்த உடனே புரிந்து கொள்ளும் விதமாக, அவர்களுக்கு இனிமையாக எளிதாக அவர்கள் உள்ளத்தை சென்று அடைவதற்காக ஏறக்குறைய 1 வருட காலம் நான் முயன்று எழுதிய அந்த வான் சிறப்பு. இதேபோல் 133 எழுத்தாளர்கள் அதற்கு உரை எழுதி மொத்தமாக 1330 பாக்களுக்கும் உரை எழுதி, திருக்குறள் என்றாலே இந்த உரையை சென்னை தமிழ் சங்கம் போட்டின் அந்த 1800 பக்கம் உள்ள ஏறக்குறைய நற்செய்தி புத்தகம் அளவுக்கு, ஹோலி பைபிள் புத்தக அளவுக்கு போட்டிருந்த அந்த புத்தகத்திலே என்னுடைய உரையும் அடங்கி இருந்து அதற்காக எனக்கு விருதுகளும் சான்றுகளும் தந்தார்கள். அந்த மகிழ்ச்சி உண்மையிலே வேறு எந்த விருதும் வாங்கும் போது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கவில்லை. மகிழ்ச்சிங்க சார். சார், இன்னைக்குள்ள படைப்புலகம், படைப்பாளிகள் இவங்களை பத்தி எல்லாம் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க சார். கண்டிப்பாக நிறைய பேர் நன்றாக எழுதுகிறார்கள். ஒவ்வொருவருடைய எழுத்துக்களும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் எழுத்து வசன நடையாகவே இன்னும் தங்களை மாற்றிக்கொள்ளாத படைப்பாளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னும்போது வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் முகநூலில் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். ஒரு வட்டத்திற்குள்ளே 10-15 பேர் எழுதி கொண்டிருப்பார்கள். அந்த கவிதைகளை வாசித்து விட்டு நான் இதில் எழுத வேண்டுமா என்று கூட நிறைய தடவை யோசித்திருக்கிறேன். வார்த்தைகளை அப்படியே கோர்த்து விட்டு இதுதான் கவிதை என்று சொன்னால் கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கவிதைக்கு பொய் அழகு என்றாலும் அதை பொய்யாக சொல்லும் போது இருக்கின்ற அழகு அது தனி அழகு. கவிதை என்பதற்கு ஒரு சில கோட்பாடுகள் உண்டு. அதை தாண்டி எழுதி விடுகிறார்கள். சிறுகதையும் அதே கதைதான். நாம் சிறுகதை எழுதுகிறோமா கட்டுரை எழுதுகிறோமா என்று புரியாமலே நிறைய பேர் எழுதி விடுகிறார்கள். தங்களை தாங்களே செம்மைப்படுத்தி கொண்டால்தான் அந்த படைப்பாளி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்பதை நான் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். மகிழ்ச்சிங்கய்யா. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த வார்த்தைகளை கோர்த்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப படைப்பாளிகள் ஆரம்ப நாட்கள்ல ஒரு சின்ன குழந்தை ஒரு பென்சில் புடிச்சு எழுதுற போது அப்படி இப்படி எழுததானே செய்யும். போக போகத்தானே அது நெறிமுறைகளுக்கு அடங்கி சரியா எழுதும். அது மாதிரி தானே படைப்பாளிகள் கூட ஆரம்ப நாட்கள்ல வார்த்தைகளை கோர்த்து எழுதுவாங்க, அப்புறமா தானே அந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வருவாங்க. ஆரம்ப காலத்துல தங்கள் எழுதுகின்ற கவிதைகளை மற்றோருக்கு வாசித்து காட்டி அல்லது மற்றோரிடம் எவ்வாறு எழுத வேண்டும் என்று தெரிந்து கொண்டு தன்னுடைய கவிதையை வெளியிட்டால் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவேன். கண்டிப்பாக ஒரு குழந்தை எழுத ஆரம்பிக்கும் போது ஆனா அவனா எழுதுவது அவனுக்கு மட்டும்தான் இருக்கு, வெளியே போகாது. நான் ஒரு கவிஞன் என்ற முறையிலே என்னை நான் வெளியே காட்டிக் கொள்வதற்கு நான் எழுதுவதை இன்னொரு படைப்புலகத்துக்கு நான் கொடுக்கிறேன். தமிழுலகம் எல்லோரும் அதை வாசிப்பார்கள். நான் என்ன எழுதுகிறேன் என்பது மற்றவர்களுக்கு போய் சேரும் போது என்னை பற்றி எவ்வாறு உணர்வார்கள் என்ற உணர்ச்சியிலே எழுதினால் கண்டிப்பாக அவர்கள் தங்களை மிக சிரமத்திற்குள்ளாக்கி அழகான முறையிலே தர முடியும் என்பது என்னுடைய ஒரு தாழ்வான வேண்டுகோள். ஐயா, நீங்க படிச்சதுல எந்த நூலை இன்னைக்குள்ள இளைய தலைமுறையினரும் படிக்கணும்
அப்படின்னு பரிந்துரை செய்வீங்க? திருக்குறள் தான். திருக்குறளை கண்டிப்பாக எல்லா இளைய தலைமுறையினருக்கும் அல்ல, எல்லா தலைமுறையினருக்கும் அது ஒரு மிக விளக்கமான நூல். திருக்குறளை நேரடியாக படித்து தெரிந்து கொள்ளாவிட்டாலும் அதில் உள்ள உரைகளையும் சேர்த்து படித்து அதிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் இளைய தலைமுறையினர் கண்டிப்பாக சிகரங்களில் ஏறி வெற்றி கொடி காட்ட முடியும் என்பதில் எந்த ஐயமுமே கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க இதுவரைக்கும் நிறைய இலக்கிய அமைப்புகள்ல பங்கு பெற்றிருப்பீங்க. அது மாதிரி பங்கு பெற்ற இலக்கிய அமைப்புகள்ல உங்களோட மனசுக்கு பிடிச்ச அமைப்பு பத்தி சொல்லுங்க. நான் பங்கு பெற்ற பல அமைப்புகள் மிக சிறப்பாக செய்தாலும் மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம் உண்மையாக சிறந்த முறையிலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய எந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் மிக சிறப்பாக எந்த நிகழ்ச்சியை எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும், எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், எந்த பேச்சாளர்களை பேச சொல்ல வேண்டும், எந்த கவிஞர்களை கவி பாடச் சொல்ல வேண்டும், எந்த மாதிரி கவியரங்கங்கள் அமைக்க வேண்டும் என்பதிலே மிக அழகாக தெளிவாக தமிழகத்தில் இருந்து பெரிய பெரிய பேச்சாளர்களையும் கவிஞர்களையும் அழைத்து வந்து மிக அழகாக செய்கிறார்கள். மும்பை மாநகரிலே இன்று வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம் மிகவும் கவர்ந்த அமைப்பு என்று என்னால் சொல்ல முடியும். ஐயா, இன்னைக்கு மிக அதிகமா கலை, இலக்கியம், சமூகம் சார்ந்து பெருகி வரக்கூடிய கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாருமே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். ஒரு ஓவியனோ அல்லது ஒரு சிற்பியோ தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் காலகட்டங்கள் அவசியம் இருக்கிறது. எழுதுவது என்பது இப்போது எல்லோருக்கும் எளிதாக போய்விட்டதால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள, இதை நான் ஏறக்குறைய முதலிலே சொன்ன மாதிரி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற கேள்விகளோடு எழுத ஆரம்பிக்கிறார்கள். நிறைய பேர் எழுதுவது தமிழுக்கு ஒரு பெரிய சேவை என்று கூட என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதை நீங்கள் செவ்வனே செய்யுங்கள் என்பதுதான் என்னுடைய ஆர்வம். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, தமிழிலே கவிதை எழுத வேண்டுமா அல்லது காவியங்கள் எழுத வேண்டுமா, அதை செவ்வனே அழகாக, இது கவிதை என்றால் கவிதையாக, இது சிறுகதை என்றால் சிறுகதையாக, இது ஒரு நவீனம் என்றால் நவீனமாக, அல்லது ஒரு அழகான காவியம் என்று எழுதினால் அதற்கு அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு மிக அழகாக மக்களின் மனங்களிலே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய உங்கள் எழுத்தை ஒருவர் வாசித்து விட்டால் கண்டிப்பாக இவருடைய எந்த புத்தகம் கிடைத்தாலும் சரி நான் வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக எழுதினார்கள் என்றால் அவர்கள் உண்மையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சிகரத்தை எட்டி பிடிப்பார்கள் என்பதிலே ஐயமில்லை. ஆனால் இப்போது இருக்கிற கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாமே கண்டிப்பாக நான் எழுதியது இன்னொரு பத்திரிகையிலேயோ அல்லது எங்கேயோ வெளியிடங்களுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறார்களே ஒழிய தன்னை பற்றி தீட்டிக் கொள்வதில் யாருமே தயாராக இல்லை. அதை செய்தால் கண்டிப்பாக தமிழ் அன்னைக்கு மணிமகுடம் சூட்ட முடியும் என்பதிலே ஐயமும் இல்லை. உண்மைதாங்க. இந்த விஷயம் நீங்க சொல்ற போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கூட அதை ஏத்துக்கதான் வேண்டியிருக்கு. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் தனிப்பட்ட மனிதர்களுடைய விஷயம். சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக ஒரு எழுத்தாளன் என்ற முறையிலே நான் ஒருவேளையிலே மிகப்பெரிய அளவிலே வெளியே தெரியவில்லை என்றாலும் என்னுடைய மனத்தளவிலே நாம் செய்வதை திருந்த செய்ய வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான தமிழ் அன்னைக்கு செய்கின்ற சேவை என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சி ஐயா. இன்றைய இளைய பிள்ளைகளுக்கு உங்களோட அறிவுரையா? முதலிலே இளைய பிள்ளைகள் கண்டிப்பாக போதையிலிருந்து விடுபட வேண்டும். போதையை எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் நாடக்கூடாது. அதை தவிர்ப்பதற்கு அவர்களுக்கு எந்த வழிகள் இருக்கிறது அதை செய்ய வேண்டும். தான் படித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் வரும்போது எண்ணோற்றான் என்னும் சொல் என்ற திருக்குறளிலே அழகாக மகன் தந்தை காட்டும் உதவி அவன் எவ்வாறு அந்த திருக்குறளிலே அழகாக குறிப்பிடுவார். மகன் எண்ணோற்றான் சொல் என்னும் சொல் எவ்வாறு அழகாக சொல்லி தன்னுடைய மகன் எவ்வாறு படித்து தனக்கு பெயர் பெற்று தர வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். அந்த கவனம் மனிதர்களை மட்டுமல்ல, மக்களை மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் தெரிந்த நல்லுலகுக்கும் போய் சேருவதற்கு அந்த இளைய பிள்ளைகள் நன்றாக படித்து தங்களுடைய
வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதில் தான் எப்போதும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மகிழ்ச்சிங்கய்யா. இது வரைக்கும் பொறுமையா தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிங்கய்யா. பட்டாம்பூச்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்.